அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி-ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ பீவாஸ், அசாம் மாநிலத்தில் அம்மன் கோவில்களில் பூஜையானது செய்யப்பட்டு ஆரத்தியானது காட்டும்போது அம்மன் திடீரென்று கண் திறந்து பார்த்து உள்ளார். இதனுடைய வீடியோ காட்சிகளும் நமக்கு கிடைத்துள்ளது. அதாவது யாருமே எதிர்பார்க்காத வகையில் தீபாராதனையானது காட்டும்போது திடீரென அம்மன் கண் திறந்து பார்த்து உள்ளதால அங்கு இருந்தவர்கள் ரொம்பவே பரவசத்துடன் இருந்து உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் திடீரென இப்படி அம்மன் கண் திறந்து பார்த்து இருப்பது நமக்கு நல்லதாக இருக்குமா, இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனையானது வரக்கூடுமா என்றெல்லாம் பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். எனவே திடீரென அம்மன் கண் திறந்து பார்த்த இந்த ஒரு அதிசயத்தை நிகழ்த்திய அந்த கோவிலானது எங்கு இருக்கிறது, அந்த கோவிலுடைய பெயர்கள் என்ன, அந்த கோவிலில் இது போன்ற பல்வேறு விதமான அதிசயங்களானது தற்போது வரைக்குமே தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறதா, திடீரென இப்படி கண் திறந்து பார்த்ததற்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசாம் மாநிலத்தில் கவுஹாதியில் ஸ்ரீ காமக்யா தேவிக்கு தீபாராதனையானது காட்டும்போது திடீரென அம்மன் கண் திறந்து பார்த்து உள்ளார். அதனுடைய வீடியோ காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ காட்சிகளை பார்த்த பலருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரவசத்துடன் அம்மன் கண் திறந்து பார்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே ஆசிர்வாதம் செய்து இருக்கிறார்கள் என்றெல்லாம் ரொம்பவே நெகிழ்ச்சியுடன் சொல்லி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 வருட காலமாகவே வைரஸ் தொற்றுனால பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கும்போது இப்படி அம்மன் கண் திறந்து பார்த்து இருப்பது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது என்று சொல்வது போலவே இருக்கிறது என்று அவங்களுக்கு உரிய தனிப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். இன்னொரு பக்கம் அம்மனானவள் ரொம்பவே கோபத்தோடு இருப்பதால தான் இப்படி கண் திறந்து பார்த்து இருக்கிறாளா என்றெல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். உண்மையிலேயே தீபாராதனையானது காட்டப்பட்டதன் காரணமாகத்தான் அம்மனுடைய கண்ணானது திறந்தது போல நமக்கு காட்சியளிக்கிறது என்றெல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள். எது என்னவாக இருந்தாலுமே ஒரு நிமிடம் அந்த வீடியோ காட்சிகளை நாம அந்த அம்மனை நினைத்து மனதார பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த அம்மனானவள் கண் திறந்து நம்மை பார்ப்பது போலதான் அமைகிறது. அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. எனவே உண்மையிலேயே அம்மன் கண் திறந்து பார்ப்பது போல் உள்ள தீபாராதனையுடைய இடமானது அசாம் மாநிலத்தில் கவுஹாதியில் உள்ள ஸ்ரீ காமக்யா தேவி காட்சி தருகிறாள் என்றெல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். உண்மையிலேயே சாதாரணமாக தீபாராதனை காட்டும் போது அம்மனுடைய கண் திறந்தது போல நமக்கு காட்சி அளிக்கிறதோ, இல்லைனா உண்மையிலேயே அம்மனானவள் கண் திறந்துதான் பார்த்தாளா என்று நமக்கு தெரியவில்லை என்று சொன்னாலுமே ஒரு நிமிடம் அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது நம்முடைய மனதிற்கு ரொம்பவே பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் அமைந்துள்ளது. இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவுஹாதி மாவட்டத்தில் உள்ள இந்த காமக்யா தேவி கோவிலுடைய சிறப்புகள் பற்றியும் பார்க்கலாங்க. அதாவது சக்தி பீடகங்கள் 51 என நூல்களில் சொல்கின்றன. அதில் இத்தலம் தான் முதல் தலமாக அமைந்த பெருமையானது இந்த கோவிலுக்கு உள்ளது. இந்த பீடகங்களில் யோனி பீடம் அசாம் மாநிலத்தில் உள்ள காமக்யா ஆகும். இதை காமரூப் என்றும் சொல்வார்கள். அம்மனின் சக்தி பீடகங்களில் இது காமகிரி பீடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கவுஹாதியில் தாரா, பைரவி, புவனேஸ்வரி ஆகியோருக்கு கோவில்களானது அமைந்துள்ளன. அருகில் உள்ள ஹஸ்தகிரி என்ற இடத்துல சுக்ராச்சாரியார் வழிபட்ட சுக்ரேஸ்வரர் கோவிலானது அமைந்துள்ளது. நரகாசுரனை சம்ஹாரம் செய்த கிருஷ்ணனுக்கு அஸ்வகிரந்தா என்ற இடத்துல கோவிலானது இருக்கிறது. மேலும் நவகிரகங்களுக்கு என தனி ஆலயமும் சூரியனுக்கு மட்டுமே தனியாக ஒரு கோவிலும் அமைந்துள்ளது. அசாம் தலைநகர் கவுஹாதியில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் நீலாசல் என்ற மலையான
மலையானது அமைந்து இருக்கிறது. கடல் மட்டத்தில் இருந்து 700 அடி உயரத்தில் இந்த மலை மீது காமாக்கியா தேவியின் கோவிலானது அமைந்துள்ளது. இக்கோவிலில் உயிர் பலி கொடுக்கக்கூடிய வழக்கமானது பின்பற்றப்பட்டு வருகிறது. புராணங்களில் இந்த இடமானது நரகாசுரனால் ஆளப்பட்டதாக கூறப்பட்டு உள்ளது. இந்த மலை அடிவாரத்தில் 4 பக்கங்களிலுமே சொர்க்கபுரி வாயில், அனுமன் வாயில், புலி வாயில், சிங்க வாயில் என்ற 4 நுழைவு வாயில்களை நரகாசுரன் அமைத்து இருந்தான். இந்த கோவிலுக்கு வந்தால் திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய தன்மைகள் அனைத்துமே உடனடியாக கிடைக்குமாம். அப்படி அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறின உடனேயே அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடனை நிறைவேற்றலாமாம். 10ஆம் நூற்றாண்டுல இக்கோவிலானது அசாம் மன்னரால் சீர்திருத்தப்பட்டதாம். 1665 மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. வெளிப்பிரகாரத்தை பார்த்தால் மட்டுமே கோவில் என்று இதை சொல்ல முடியும். உள்ளே சென்றால் ஒரு குகை மட்டுமே இருக்கிறது. அதற்குள் 10 படிக்கட்டுகள் கீழே இறங்க வேண்டும். உள்ளே இருளாக இருக்கும். மின் விளக்குகள் கிடையாது. மிகவுமே பொறுமையுடன் குகையின் சுவரை பிடித்து கொண்டு தட்டு தடுமாறி கீழே இறங்க வேண்டும். பாதாளத்துல கருவறையானது அமைந்துள்ளது. அங்கே ஒரே ஒரு எண்ணெய் விளக்கு மட்டும் எரிகிறது. அந்த வெளிச்சத்துல தான் காமாக்கியாவுக்கு பூஜையே நடத்தப்படுகிறதாம். கருவறையில சிறிய மலைப்பாறை போன்று ஒரு மேடையானது அமைக்கப்பட்டு உள்ளது. இதை மேரு வடிவம் என்கிறார்கள். மேடையை சுற்றிலுமே தண்ணீர் வளமாக போய்கொண்டு இருக்கிறது. தண்ணீருக்கு அடியில யோனி பீடம் அமைந்துள்ளது. அங்குள்ள பூசாரி பக்தர்களின் கையை பிடித்து பீடத்தின் மீது வைத்து தேவியை வணங்க சொல்கிறார். தலை மேடை மீது படும்படி பக்தர்கள் வணங்குகிறார்கள். கருவறையிலேயே உயிர் பலி கொடுக்கின்றனர். பலி கொடுத்த ஆடு, கோழி போன்றவற்றின் தலைகள் நீர்ல மூழ்கி கிடக்கின்றன. இந்த யோனி பீடத்தை தொட்டு தரிசனம் செய்ய வேண்டுமானால் துணை பூசாரிகள் அணுக வேண்டும். மேடையின் கீழ் ஓடும் தண்ணீரை சௌபாக்கிய குண்ட் என்று அழைக்கிறார்கள். குகையிலிருந்து வெளியேறும் போது உலோகத்தால் செய்யப்பட்ட காமேஸ்வரி சிலைகள் 8 வித அமைப்புல பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளதையும் நாம காணலாம். இவ்வாலயத்துல சுயம்புவாக அமைந்த யோனி வடிவ பாறையே தேவியாக வழிபடுகிறது. அதன் அருகில் இருந்து இயற்கையாகவே ஊறி வரக்கூடிய நீரே பக்தர்களுக்கு அபிஷேக தீர்த்தமாக வழங்கப்படுகிறது. பில்லி, சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டோர், வசதிகள் பல இருந்துமே நிம்மதியற்று தவிப்போர், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இன்னும் இது போன்ற பல பிரச்சனைகள்ல சிக்கி தவிப்போர் இங்கு வந்து வழிபட்டு நலம் பெறுகிறார்களாம். வசந்த காலத்தின் போது ஆண்டுக்கு 3 நாட்கள் இவ்வாலயமானது மூடப்படுமாம். மன்மதனை சிவபெருமான் எரித்த இடமாதலாலும் காமன் தனது சுயரூபம் பெற்ற பிறகு விஸ்வகர்மாவை கொண்டு கட்டிய கோவில் என்பதாலும் தான் இந்த இடம் காமரூப் என அழைக்கப்படுகிறது. தந்தையாகிய தட்சனால் அவமதிக்கப்பட்ட சதிதேவி நெருப்புல விழுந்து உயிர் துறக்க இறந்த மனைவியின் உடலை சுமந்து கொண்டு கடும் கோபத்துடன் ஊழி தாண்டவம் ஆடினார் சிவபெருமான். இதனால் உலகமெங்கும் இருள் சூழ்ந்து அழியும் நிலை உருவாக தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர். விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்கரதாயுத்தத்தால் சதிதேவியின் உடலை 51 துண்டுகளாக அறுத்து பூமியில் வீழ்த்தினார். அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் சக்தி பீடகங்கள் என்று அழைக்கப்பட்டு அவை புனிதமாக போற்றி வணங்கப்பட்டு வருகின்றன. சதிதேவியின் யோனி பகுதி விழுந்த இடமாக காமாக்கியா போற்றப்பட்டு 51 சக்தி பீடகங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் திகழ்கிறது. மேலும் பல வரங்களை பெற்ற நரகாசுரன் அனைத்துலகையுமே அடிமைப்படுத்தி பல்வேறு கொடுமைகளை செய்து வந்தான். பல யுகங்கள் கடந்தன. சக்தி தேவியின் மாயா வடிவமான காமாக்கியா தேவியை வழிபட்டு மேலும் பல வரங்களை பெற்றான் நரகாசுரன். இந்த நிலையில தான் மகாவிஷ்ணு கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து இருந்தார். அப்போது தேவர்கள் நரகாசுரனை அழிக்குமாறு கிருஷ்ணரை வேண்ட அவரும் மனைவி சத்யபாமாவுடன் போருக்கு புறப்பட்டார். கடும்போர் நடந்த நிலையில தான் வரத்தின் காரணமாக கிருஷ்ண பகவானால் கொல்ல முடியவில்லை. அப்போது நரகாசுரன் மிகவும் கேவலமாக பேச கோபம் கொண்ட சத்யபாமா வில்லை தன்னுடைய கையில் எடுத்தால் கிருஷ்ணர் அஸ்திரத்தை தர நரகாசுரன் தன்னுடைய மகன்தான் என்பதை அறியாத பூமாதேவியின் அம்சமான சத்யபாமா அம்பை எய்தாள். நரகாசுரன் மடிந்தான். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பகுதி இதுதான் என்றும் சொல்லப்படுகிறது. நரகாசுரனுக்கு வரங்கள் பல தந்து பின் அவன் மேல கோபம் கொண்டு அவ்விடத்தை விட்டு அகற்றி விட்டிருந்த காமாக்கியா தேவி அசுரனின் வதத்திற்கு பின் மீண்டும் வந்து கோவில் கொண்டாள் என்கிறார்கள்.
சக்தி பீடத்தை 51 என நூல்களில் சொல்வது போலவே அதில் இத்தலம் தான் முதல் தலமாகவும் அமைந்துள்ளது. இந்த பீடகங்களில் யோனி பீடம் அசாம் மாநிலத்தில் உள்ள காமாக்யா என்று சொல்லப்படுகிறது. இப்படி இந்த கோவிலில் பல்வேறு விதமான சிறப்பம்சங்களானது இருக்கிறது. மேலும் தீபாராதனையின் போது அம்மன் திடீரென கண் திறந்து பார்த்த அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.